வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, VLOOKUP அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். VLOOKUP எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு இடத்துல இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டாக்கு பிரெட்க்கு எகென்ஸ்டா 50 இருக்கு. டோனட்ஸ்க்கு எகென்ஸ்டா 100 இருக்கு. இந்த மாரி டேட்டா இருக்கிறத வந்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு இங்க நான் வந்துட்டு பிரெட்ன்னு செலக்ட் பண்றேன் அப்படின்னா, இதோட டேட்டா வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் டேட்டா வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இங்க எனக்கு கேப்சர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதுதான் VLOOKUPன்ற ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ இந்த VLOOKUPோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே என்ன டேட்டா நான் கொடுக்க போறேன்னா அந்த டேட்டா, அதாவது ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் டேட்டாவுக்காக நான் கால் பண்ணணும் அப்படின்றதுக்கு கமா. இப்போ எந்த ஏரியாவிலேருந்து எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னா இந்த ஏரியா இதுலேருந்து எந்த ஐட்டம் ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணணும். நம்ம எத்தனாவது காலமில் இருக்கிற டேட்டா வேணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்போ பிரெட் அப்படின்னு இருக்கு, அதுலேருந்து இந்த காலம் ஏன்ற ஒரு காலம், பின்றது 2வது காலம். அப்போ கமா 2 கமா 0 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம போட்டோம், ஆனால் இந்த இடத்துல எந்த டேட்டாவுமே இல்லை. இப்போ எரர் காமிக்குது. எரர்ன்றது தான் இப்படி காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரெட் அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணேன்னா இங்கே வந்து 15 வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுவே நான் பைஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இப்போ என்னன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இல்லை அப்படின்னா எரர் காமிக்குது. சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா எனக்கு வேறு ஏதாவது டேட்டா இல்லை அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப் எரர் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு செலக்ட் பண்ணி இல்லை அப்படின்றத நான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா 0 அப்படின்னு, அதாவது எதுவுமே வேண்டாம். இப்போ எரருக்கு அப்புறம் நீங்கள் என்ன டேட்டாவுக்கு இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா நாட் அவைலபிள், நோ டு ஷோ அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா எதையுமே நான் காமிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்படி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்போ நோ டு ஷோ வந்துருச்சு. இப்போ நான் இங்கெல்லாம் எது மேட்ச் ஆகலை, இப்போ நான் ஏதாவது சம்திங் எரர் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா கூட நோ டு ஷோ தான் காமிக்கும். ஏன்னா இந்த இடத்துல எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்றதுக்கு தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் டோனட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ எடுத்துகிட்டு வருது. சரி, இது வந்துட்டு டோனட்ஸ்ன்றது இப்படி நான் ஸ்மாலர் வேர்ட்ஸில் இது வந்துட்டு, அதாவது ஏபிசிடி அப்படி இருக்கிறத வந்துட்டு கேபிட்டல் ஸ்மால் அதெல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாது. நான் இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஏபிசி அப்படிங்கிறது ஏனா ஏ, பிபி அவ்வளோதான். இப்போ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படிலாம் பார்க்காது. கேஸ் சென்சிட்டிவ்லாம் கிடையாது. இப்போ நம்ம இன்னொரு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெயின்னு நான் கொடுத்துருக்கேன். இது இப்போ இந்த ஈத்தரன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அதை எடுத்துகிட்டு வரல. இப்போ பைஸ் அது இப்போ நான் இது பண்ணுறேன்னா இப்போ இங்கே எடுத்து வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ அதை யூஸ் பண்ணி பிளாங்க்கு கொடுக்க சொல்லியிருக்கு. இப்போ நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே பிளாங்க் கொடுங்க, எம்டியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இது வந்துட்டு இப்படி வருது நம்மளுக்கு. இந்த இடத்துல அதுதான். இப்போ நம்ம இங்கே இருக்குது இந்த டேட்டாஸ் தான். இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி VLOOKUP யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மட்டும்தான் VLOOKUP யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் இப்போ செலக்ட் பண்ணினேன் இல்லைங்களா, இந்த டேட்டாவை நான் போயிட்டு செலக்ட் பண்ணினேன், ரேஞ்சை செலக்ட் பண்ணேன். இப்போ ரேஞ்சை செலக்ட் பண்ணாமல் இப்போ இந்த ரேஞ்சு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ இந்த ரேஞ்சுக்கு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார்முலாவில் போயிட்டு டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ டிஃபைன் நேமில் நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துக்கு ஒரு குக்கீஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல குக்கீஸ்ன்றதை நான் கொடுத்துட்டேன். இந்த நேம், இந்த செலக்ட் பண்ண ஏரியா பேர் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு நேம் குக்கீஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த குக்கீஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அது காமிக்கும். இந்த கார்னரில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ்னு போய் செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு பிரெட் அப்படின்ற இருக்குது. இதுக்கு நான் டேட்டா வந்துட்டு இங்கேருந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வழக்கமாக என்ன பண்ணுவேன், ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்றத போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி போய் ரேஞ்சு செலக்ட் பண்ணி கமா 2 கமா 0ன்னு கொடுத்தாகும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக குக்கீஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கங்காட்டி இது பண்ணுறீங்க. ஸோ இந்த ரேஞ்சு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குக்கீஸ்ன்றது இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கீஸ்ன்னு டைப் பண்ணி இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சுக்கு இப்போ நான் வருது. இப்போ இதுவே நான் இந்த இடத்துல குக்கீஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன்னா போதும். இப்போ அந்த இடத்துல இருக்க டேட்டாவை
அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்குவோம் அதுவே டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு டேட்டா செலெக்ஷனில் வந்துடுது. இப்போ இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறோம். ஜென்ரலாக இப்போ வந்துட்டு ஒரு டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் டேட்டா எடுக்கிறேன். இதில் வந்துட்டு ஐஸ் அப்படின்றது இருக்கிறதுல ஈக்குவல் டு VLOOKUPனு போட்டு நான் இந்த இதுலேருந்து இதோட டேட்டாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா 2,0ன்னு கொடுக்குறேன். ஏன்னா 2 செகண்ட் ரோ. இப்போ இந்த ரோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரோ கால்குலேஷன் தான் நமக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். இந்த ரோ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த டேட்டா ரெஃபரன்ஸ் எங்கிருந்து பிடிக்குதோ அதுலேருந்து எத்தனை காலம் இருக்கோ அந்த காலம் தான் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வேறு நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் இங்கே கொடுத்துறேன். இந்த ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போ ட்ராக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் பைஸ்ன்னு இருந்துங்காட்டி எடுத்துக்கிச்சு. இப்போ ப்ரெட்டு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ நாட் அப்ளிகபிள் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு இங்கே ரேஞ்சு நான் பண்ணும்போது என்ன ஆச்சு, கீழே ட்ராக் பண்ணும்போது அது அப்படியே நமக்கு வந்துட்டு இப்போ இங்கே இருக்கும்போது இந்த ரேஞ்ச் இருக்குது. அடுத்து செலக்ட் பண்ணும்போது கீழே இது வந்துருச்சு. அடுத்தது செலக்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்சு கீழே வருது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் கிரியேட் ஆயிரும். இந்த டாலர் சிம்பிள் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோதோ ட்ராக் பண்ணிங்கனாலும் சரி அந்த ரேஞ்ச் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே அந்த ப்ராப்ளம் வராது. இல்லைன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ இந்த ட்ராக் ஆகிற டேட்டாஸ் வந்துடும். ஸோ இது இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இன்னும் எதிர்பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ VLOOKUP இதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்றேன்னா இந்த ரேஞ்சில் இருக்க டேட்டாஸை நீங்கள் அப்படி காலம் ஃபுல்லும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2,0ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ இந்த டேட்டா வந்துட்டு பிக் பண்ணி இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது காலம் என்டையர் காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த காலமில் ஆட் பண்ணுறது உங்களுக்கு சிம்பிளாக அங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இதனால் அந்த ப்ராப்ளம் இந்த ரெஃபரன்ஸ் செல்ஸ் கொடுக்கணும்னா தேவையில்லை. ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். VLOOKUPோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ.